பராசக்தி நமக்கு தெரிஞ்ச கதை தான் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு. நம்ம இந்த காலத்துல என்ன நினைக்க போறோம், ஹிந்தி தானே தேர்ட் லாங்குவேஜ் படிச்சுட்டு போ, இதுல என்ன இருக்கு, இது எதுக்கு போராட்டம் அப்படின்னு. பட் அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மணி ஆர்டர் ஃபார்ம் கூட வந்து ஹிந்திலேயே போட்டுறாங்க. ஸோ தமிழ் வந்து அப்பெல்லாம் அஞ்சாவது படிக்க கேட்டா தமிழ் மட்டும் தான் படிக்க தெரியும். ஸோ மணி ஆர்டர் ஃபார்ம் கூட ஹிந்தியில போட்டா அவங்க பேரும் பேத்தி யாருக்குமே வந்து காசு அனுப்ப கூட முடியாம போறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து புதுசா கரெக்டா நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் சீன் வந்து கொஞ்சம் நல்லா பாமா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஒரே போராட்டம் மட்டும்தான். ஸோ போராட்டம் மட்டும் இருந்ததுனால வந்து கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸும் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துட்டாங்க. சினிமாட்டிக் லிபரல் யாரு வேணா என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணிருந்து ஒண்ணு கொஞ்சம் படத்தை ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் படம் அப்படின்னு சொல்லணும். இல்ல அந்த காலத்துல இப்படி பண்ணிருக்காங்க, ஹிந்திங்கிறத ஒரு விஷயத்த இப்படி ஒரு டாப்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற போதுதான் வந்து நமக்கு இப்ப இல்லாம பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப படிச்சவங்க ஜாஸ்தி, எதுவும் வந்தாலும் யாருக்கு எல்லார்கிட்டயும் மைக் இருக்கு, யார் வேணாலும் வந்து யூடியூபர் ஆயிடுறாங்க, என்ன வேணாலும் யார் வேணாலும் கேள்வி கேட்டுறாங்க. நான் அப்புறம் இப்படான பிக் பாஸ் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த காலத்துல அப்படி கிடையாதுல. ஆக்சுவலி இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா வந்து இந்தியாங்கிறது ஒரு மீல்ஸ் மாதிரி, அதாவது வந்து கூட்டு பொரியல் சோறு தயிர் சாதம் அப்பெல்லாம் இருக்கும். சோ அதை விட்டுட்டு அதுக்கு எல்லாமே சேர்த்ததுதான் இந்தியா. அதை விட்டு சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற சொல்றத வந்து ஏத்துக்க முடியாது. எல்லாமே சேர்ந்தது ஒரு இந்தியாவா இருக்கணும். இந்த தமிழ் பத்தி பேசும்போது ரசிகர்கள் கண்டிப்பா கொண்டாடினாங்க. சோ ஆனா வந்து இந்த போராட்டங்கள் காமிக்கும் போதும் நிறைய காமிக்கும் போது விஷயங்களை வந்து கொஞ்சம் பக்கத்துல போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்கெல்லாம் பிடிக்கல போலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல விஷயங்கள் நிறைய நல்லபடியா சொல்லியிருந்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருந்தா இன்னும் பெட்டரா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு. இது வந்து ஸ்டார்டிங்ல சொல்ல இது கற்பனை கலந்த கதை அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனா இந்திரா காந்தி அண்ணா எல்லாருமே வராங்க படத்துல. பட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க இப்படி வந்து கற்பனை கலந்த கதை தான் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு இனிஷியலா வந்து நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காமிச்சது வந்து ரொம்ப புதுமையா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமா அப்படின்னு தான் தோணுச்சு.